இனிய காலை வணக்கம். அருள்மிகு பாலசுப்பிரமணியர் திருக்கோவில் சிறுவாபுரி. சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனில் மேவு பெருமானே. சிறுவாபுரி முருகன் சிறப்பு வாய்ந்தவன் மட்டுமல்ல, தன்னை நாடிவரும் பக்தருக்கெல்லாம் வரங்களை வாரிக் கொடுப்பவன் என்று அருணகிரிநாதர் தன் திருப்புகழில் பாடியுள்ளார். இத்திருப்புகழில் அருளாலே மகிழ்வாக எதிர்காண வரவேணும் உயர்தோளா வடிவேலா முருகேசா பெருமாளே என ஒரு வாக்கியமாக அமைவது போல் வேறு எந்த ஒரு திருப்புகழிலும் அமையவில்லை. இவ்வூர் சிறுவாபுரி, சின்னம்பேட்டு, சிறுவை, தென் சிறுவாபுரி, குசலபுரி என்றும் பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது. சிறுவர்கள் லவ குசா பால முருகன் வந்த இந்த இடம் சிறுவாபுரி சிறுவர்கள் புரி என்று அழைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சிறுவாபுரி முருகன் கோயில் சென்னையிலிருந்து சுமார் 30 முதல் 40 வரை கிமி தொலைவில் சென்னை கொல்கத்தா நெடுஞ்சாலையில் தமிழ்நாட்டிலுள்ள திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. பக்தர்கள் விரும்பியதை வழங்கும் சக்திவாய்ந்த இந்த முருகனை ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் என்று அழைக்கின்றனர். சிந்தையில் சிறுவை முருகனை நினைத்தாலே போதுமாம். திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி என்பது போல சிறுவாபுரி முருகனை நினைத்தாலே வேண்டியது கிடைக்கும். திரேதா யுகத்தில் இராமர் அசுவமேத யாகம் செய்ய விருப்பம் கொண்டார். அப்போது யாக பசுவாக அனுப்ப வேண்டிய குதிரையை ஏவிவிட்டார். அந்த குதிரை வால்மீகி முனிவர் ஆசிரமத்திற்கு வர அங்கு வளர்ந்த இராமரின் பிள்ளைகள் லவனும் குசனும் அந்த குதிரையை கட்டி போட்டனர். இதனை அறிந்த இராமர் உடனே லட்சுமணனை அழைத்து குதிரையை மீட்டு வரச் சொன்னார். குதிரையை மீட்டு போக வந்த லட்சுமணனாலும் சிறுவர்களை வெல்ல முடியவில்லை. இராமரே நேரில் வந்து சிறுவர்களிடம் போரிட நேர்ந்தது. இறுதியாய் லவனும் குசனும் தந்தையென்று அறியாது ஸ்ரீராமரிடமே போர் புரிந்து பின்பு பணிந்த தலம் சிறு பிள்ளைகள் இங்கு போர் தொடுத்ததால் இத்தலம் சிறுவர் போர்ப்புரி என அழைக்கப்பட்டது. சிறுவர் என்றால் குழந்தைகள், போர்ப்புரி என்றால் போர் நடத்துவது என்று தமிழில் பொருள். முதலில் சிறுவர் அம்பு ஏடு சண்டைக்காக தங்கள் அம்புகளை எடுத்த குழந்தைகள். இவ்வாறு சிறுவர்களான லவனும் குசனும் அம்பு விட்ட இடமே சிறுவரம்பேடு என்று வழங்கப்பட்டது. நாளடைவில் சிறுவாபுரி என்று மருவியது. முருகப் பெருமான் வள்ளியை திருமணம் செய்யச் செல்லும் வழியில் சிறுவாபுரியில் இளைப்பாரி விட்டுச் சென்றார் என்றும் இந்த ஆலயத்தில் தங்கி அமுது உண்ட இந்திரன் மற்ற தேவர்களுக்கு வீடு பேறு கிடைக்க வேலவன் அருள் புரிந்தார் என்றும் ஸ்தல புராணம் கூறுகிறது.